வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்தனிச்சரம் யோகாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது வஜ்ராசனத்தில் ஆதி முத்ரா வச்சு முன்பக்கம் வளையிறது. வயிற்றுல அந்த ஆதி முத்ரா வச்சுட்டு வளையிறது. இது வந்து மண்டூகாசன் சொல்லுவாங்க. ஒரு எபிசோடில் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இது எதுக்கு பயன்படுதுன்னா, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணணும். அதே போல் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் சொல்லுவாங்க. சிறுநீரக பையில் அல்லது அதனோட வர வழியில் அந்த கால்சியம் பொட்டாசியம்லாம் டெபாசிட் ஆகிருக்கும். அதனால் மூத்திர அடைப்பு ஏற்படும். இது எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் மண்டூகாசன் பண்ணணும். இது வந்து வஜ்ராசனம் வித் ஆதி முத்ராவில் பண்ணணும். அதுக்கு முன்னாடி மண்டூகாசன் வெறும் நம்ம கைகளை மட்டும் அழுத்தி வச்சு பார்த்தோம். இப்போ நல்ல பழக்கமானவங்கனால வஜ்ராசனம் உட்காந்து பண்ணதுனால ஆதி முத்ரா அப்படி வச்சுக்கணும். இந்த முத்ரா கட்டை விரல் உள்ளே வச்சு 4 விரல் உள்ளே வச்சுக்கணும். வச்சுட்டு நல்ல வயிற்றுக்குள்ளே நல்ல மூச்சு விட்ட நிலையில் வயிற்றுக்கு அடி வயிற்றில் வச்சுட்டு முன்பக்கம் வளையணும். மூச்சு விட்ட நிலையில் வைக்கணும். ஒரு 10 கவுண்ட் வச்சுக்கணும். உங்களுக்கு உள்ளார நல்ல ஹார்ட் பீட் மாதிரி தட்னு துடிக்கும். அந்த நாடிகள்லாம் துடிச்சிட்டு எப்போ ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி பார்க்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் மெதுவாக மூச்சு இழுத்த நிலையில் உட்காரலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு காலையில் எழுந்து ஒரு 5 முறை இந்த ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த யூரினேஷன் ப்ராப்ளமும் இருக்காது. அதில் இருக்கிற டியூப்ஸ் எல்லாம் நல்லா க்ளீனாக இருக்கும். அது சிறுநீரக கோளாறுலாம் வராது. அதே மாதிரி சிறுநீரக பையிலையும் சிறுநீரக வர வழியில் டியூப்லேயும் வந்து அடைப்புலாம் இருக்காது. அதே நேரத்தில் உங்கள் வயிறும் நல்ல அழுத்தம் கொடுக்கறதுனால உங்கள் கிட்னியும் நல்லா பிசைஞ்சு நல்லா அதில் இருக்கிற கெட்ட நீர்லாம் வெளியேறிடும். இந்த ஆசனம் பண்ணும்போது நீங்கள் மூச்சு விட்ட நிலையில் தான் பண்ணணும். சில பேர் நிறைய பெல்லி இருக்குது, என்னால் முடியல அப்படின்னா பெல்லி ரெடியூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஆசனம் பண்ணுங்கள். பட் பெல்லி ரெடியூஸ்க்கு வந்து நீங்கள் நிறைய பிரயோஜனை பண்ணணும் இல்லையா? அட்லீஸ்ட் நீங்கள் ஃப்ளாட்னஸாவது கை வச்சுக்கணும். ஃப்ளாட்டாக கை வச்சாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி செய்வோம் பார்ப்போங்களா? நேர்களே, இந்த ஆசனம் பண்ணதுக்கு முதல்ல வஜ்ராசனம் உட்காரணும். வஜ்ராசனம் பழகிறதுக்கு நீங்கள் முதல்ல 2 காலம் நீட்டி உட்காடுறீங்க. முதல்ல உங்கள் வலது காலை பின்பக்கம் அடித்து விட்டதை கீழே வச்சுருக்கீங்க. இப்போ இடது காலம் அது மேலே உட்காந்து போய் இடது காலம் அதே மாதிரி மடிக்கிறீங்க. மடிச்சுட்டு இது முறையாக பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் நல்லா உட்காரத்துக்கு ஈஸியாக இடம் கிடைக்கும். அப்போ 2 கால் ஒன்று மேலே ஒன்று ஓவர்லாப் பண்ணக்கூடாது. கிராஸாக வைக்கக்கூடாது, ஓவர்லாப் பண்ணக்கூடாது. ஒன்று பக்கத்தில் ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ நல்லா நிமிர்ந்து உட்காந்துட்டு செஸ்ட் நல்லா அப் பண்ணிவிட்டு மூச்சு ஒரு முறை ஆழமாக சுவாசம் பண்ணி பாருங்கள். நல்லா உள்ளே போகணும். திருப்பி விட ஒட்டியான போல் வயிறு நல்லா உள்ளே போன பிறகு திருப்பி இந்த மாதிரி 3 முறை பண்ணால் தான் நீங்கள் ஆதி முத்ராட்டுக்கு கை உள்ளே வைக்க போகிறீங்க, வச்சு அழுத்த போகிறீங்க. அந்த வயிறுக்குள்ளே கை போகணும். அந்த மாதிரி நிலைக்கு வரணும். இப்போ பாருங்கள், என்னோடய கை நல்லா ஆதி முத்ரா வச்சுக்கிட்டேன், மடித்த நிலை வச்சுக்கிட்டேன். இப்போது கைகள் ரெண்டும் அடி வயிற்றில் மூச்சு விட்ட நிலையில் வச்சுட்டு பிறகு மெதுவாக மூச்சு விட்டுட்டே போகிறேன். நிதானமாக போகிறேன். நல்லா ஃப்ரண்ட்டில் வரேன். இப்போ என்னோடய முழு கையும் வயிற்றுக்குள்ளே போயிருக்கு. நல்லா மூச்சு விட்டனால கையை லூசன் பண்ணிவிட்டேன். தலையும் கீழே இறக்கிட்டே வரேன். எழுதும்போது மூச்சு இழுத்துட்டே வந்துட்டு மறுபடியும் ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஒரு நார்மல் ப்ரீத் பண்ணுங்கள். அப்போது ரிலாக்ஸ் ஆகும். மறுபடியும் இன்னொரு பண்ணுற பாருங்கள். டைரக்ஷன் மாற்றி பண்ணுற பாருங்கள். உங்களுடைய வஜ்ராசனம் உட்காரத்துக்கு முன்னாடி நீங்கள் நல்லா பழகிருக்கீங்க. கால்கள் நல்லா கேப் கொடுத்து வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காருங்க. மூச்சை நல்லா ஆசுவாசப்படுத்திக்கோங்க. ஆழமான சுவாசம் பண்ணுங்கள். வயிறு நல்லா உள்ளே போய் வருதா பாருங்கள். அதாவது உள்ளே வரைக்கும் போயிட்டு வரணும். செஸ்ட் அப் நல்லா உள்ளே போகணும். ஒட்டியான மாதிரி நல்லா உள்ளே போகணும். அதனால் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ சில பேர் ஆதி முத்ராவில் வரல, எனக்கு பெல்லியாக இருக்குது அப்படின்றவங்களுக்காக கையை ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுவும் அடி வயிற்றில் தான் மூச்சு நல்லா விட்டுட்டேன். இப்போது உள் பக்கமாக அழுத்திக்கிட்டே மறுபடியும் உள்ளே கொண்டு போகிறேன். ஒரு நிலை வந்தபோது அந்த கை எல்போ லூஸாக விட்டிங்கன்னா தலை கீழே கொண்டு போனால் திருப்பி மூச்சு இழுத்துட்டு 10 கவுண்ட் முடிஞ்ச பிறகு நார்மல் பிரீத் திருப்பி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வயிற்று உபாதைகள்லாம் நிறைய குறையும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் இருக்காது. ஆனால் கர்ப்பிணிகள் இந்த ஆசனங்கள் பண்ணக்கூடாது.
ரொம்ப வயசானவங்க 70 வயசு மேலே இருக்கிறவங்களாம் இந்த மண்டூகாசன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நிதானமாக பண்ணுங்கள், பழகுங்க, வந்துடும். இந்த ஆசனம் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான குறிப்பு, நீங்கள் ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணுறீங்க இல்லையா, வயிறு கை உள்ள வைக்கிறீங்க இல்லையா, அப்போது உங்களுக்கு உள்ள ஒரு துடிப்பு ஒன்று கிடைக்கும். அந்த துடிப்பு நல்லா இருக்கும், ஏதோ ஒரு ரத்த ஓட்டம் மாதிரி இருக்கும். அது இருந்தால் தான் நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி எதுவும் துடிக்கவே இல்லைன்னா நீங்கள் பண்ணதில் எதுவும் அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம். அதாவது செக் பண்ணலாம், எப்படி செக் பண்ணணும் இந்த ஆசனத்தில் அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். சில பேருக்கு ரொம்ப பெல்லி பெருசாக இருக்கு, எல்லாம் பண்ணவே முடியல அப்படின்னா நீங்கள் வஜ்ராசனத்தில் ஃபார்வர்ட் பெண்டிங் சசங்காசனம் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ஒரு அழுத்தம் கிடைக்கும், கிட்னிலாம் நல்லா அழுந்தப்படும். அது கொஞ்ச நாள் பழக பழக அப்புறமா வந்துடும், நல்லா வந்துடும். இந்த ஆசனத்துக்கு மாற்று ஆசனம் தேவை அப்படின்னா நீங்கள் பின்பக்கம் உஷ்ட்ராசனம் பண்ணிங்கனாலே அந்த வயிறு பகுதியெலாம் நெஞ்சு பகுதியெலாம் நல்லா விரிஞ்சு கொடுத்து சரியாயிடும். உஷ்ட்ராசனம் நீங்கள் நார்மலாக முட்டி போட்டு இருப்பீங்க, இதில் பேக்வேர்ட் பெண்ட் பண்ணுவீங்க, கைகளை மேலே தூக்கி பிடிப்போம், இந்த கையும் மேலே தூக்கி பின்னாடி குதிகாலை பிடிக்கணும். பிடிச்ச பிறகு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், தலையை தொங்க விட்டுடணும், மூச்சு நல்லா இழுத்த நிலையில் இருக்கணும். மண்டூகாசன் ஆதி முத்ராவில் பண்ணும்போது நீங்கள் மூச்சு விட்ட நிலையில் இருந்தீங்க, இப்போ மூச்சு இழுத்த நிலையில் இருக்கிறோம், பின்பக்கம் வளைஞ்சிருக்கும், அது முன்பக்கம் வளைஞ்சோம். திருப்பி மறுபடியும் ரிலீஸ் பண்ணும்போது மூச்சு இழுத்து விட்டுருலாம். திருப்பி மறுபடியும் நீங்கள் வஜ்ராசனம் உட்காந்துக்கலாம். இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி மாற்றி மாற்றி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், செய்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். என்ன நேரத்தில் நம்ம நல்ல ஒரு மண்டூகாசன் வித்து ஆதி முத்ராவோடு பண்ணுறது பார்த்தோம். அதே போல் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸு, தூக்கமின்மை. தூக்கமின்மை ஒரு பெரிய வியாதி. நிறைய பேர் கேட்டே இருப்பாங்க, தூக்கமே வரலைங்கன்னு. நான் சொல்லுவேன், மத்தியானம் தூங்காதீங்க, நைட் நல்லா தூக்கம் வரும்னு சொல்லுவேன். அப்போது இல்லை சார், நான் பண்ணாலும் தூக்கம் வர மாட்டேங்குது, ரொம்ப எரிச்சலாக இருக்குது, கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நைட்டில் என்ன பண்ணுங்கள், ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றுக்க, கொஞ்சம் உப்பு போடுங்க, போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துகிட்டு வீட்டில் சமைச்சிருக்கிற சாதத்தில் நல்லா சூடான சாதத்தை மட்டும் எடுத்து ஒரு கப் வச்சுக்கோங்க, அதில் அந்த தண்ணியை கலந்து நல்லா மென்று சாப்பிட்ருங்க. அப்புறமா படுத்து பாருங்கள், கண்டிப்பாக நல்லா தூக்கம் வரும். அந்த வெங்காயச்சாரும் உப்பும் தண்ணியும் நல்லா கொதிக்க வச்சுக்கிறீங்க, அதை வடிகட்டி எடுத்துகிட்டு அதில் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக தூக்கம் வரும். நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், மண்டூகாசன் வித்து ஆதி முத்ராவோடு சேர்ந்து பண்ணுறது பார்த்தோம். அதே போல் ஒரு நல்ல ஹெல்த்தி டிப்ஸு, தூக்கமின்மைக்கு சாதத்தில் வெங்காயம் உப்பு தண்ணீர் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணி மட்டும் வடிகட்டி அதில் வச்சு சாப்பிட்டு தூக்கத்துக்கு நல்ல வரத்துக்கு வழியும் பார்த்துக்கிட்டோம். அதே போல் நாளைக்கு மறுபடியும் இந்த புத்தகத்திலும் யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.